ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிரிட்டன் ஸ்டிச். இதுக்கு வந்து நான் 4 லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் 4th லைன்லேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு அதை ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் 4th லைன்லேருந்து எடுத்து லிட்டில் கிராஸாக ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போனதுக்கப்புறமா நான் த்ரெட்டை ஃபுல்லாக கீழே உள்ள என் கையில் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் பேக்லேருந்து எடுக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணணும். இந்த டைட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போது நான் திருப்பியும் 4th லைனுக்கு அந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என் கையில் இருக்கிற த்ரெட்டை நான் விடலை. அதுக்கு பதிலாக நம்ம மேலே எப்படி பண்ணோம், செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து 3rd லைன்லேருந்து த்ரெட் எடுத்து இந்த ஸ்டிச்சை டைட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துட்டு திருப்பி நம்ம 4th லைனுக்கு வரப்போகிறோம். இதில் வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த ஸ்டிச்சை வந்து லூஸாக பண்ணிடுவீங்க. அப்படி நீங்கள் லூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை பண்ணும்போது ஹூப்பை விட்டு வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா த்ரெட் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஸ்டிச்சே கரெக்டாக இருக்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு நல்லா பண்ணி தரல அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை பிடிப்பீங்க, இல்லைனா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டீங்க. அப்படி தானே கஸ்டமர்ஸும் போவாங்க. இதை தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை பண்ணும்போது நல்லா டைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணி இந்த ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அவ்வளோதான், இந்த ஸ்டிச் முடிஞ்சது. நான் எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிடுறேன். எனக்கு நீங்கள் எப்போ போல் அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். பாய்.